பெரும்பாலான மாணவர்கள் வந்து என்ன வேலைக்காக படிக்க போகிறோம் அப்படிங்கிறத சரியாக பார்க்குறது கிடையாது. என்ன ஜாபை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம், ஏன்னா அந்த ஜாப் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்யூச்சருடைய ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேபி பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 2-3 விஷயங்களை வந்து அவங்க கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் நம்பர் 1 வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதில் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், பிஇயில் எடுக்கிறாங்க, இல்லை எனி டிகிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 3-4 இயர்ஸில் அவங்க படிக்கும்போது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். தென் நம்பர் 2 வந்து அவங்களுடைய ஜாப் நேச்சர், அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா மாணவர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு அப்புறமும் கூட அது நம்ம என்ன வேலைக்காக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 3 வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் வந்து இதை படித்தா வேலை கிடைக்குமா, ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்குமா, ஆன் கேம்பஸில் கிடைக்குமா, இல்லை ஆஃப் கேம்பஸில் கிடைக்குமா. ஸோ ஆன் கேம்பஸ்னால் காலேஜ் த்ரூ கிடைக்குமா, இல்லை ஆஃப் கேம்பஸ்னால் நம்மளால் ஒரு இன்டர்வியூ சர்ச் பண்ணி போய் அட்டன் பண்ணி நமக்கு உண்டான ஜாபை வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும், ஒரு ஃப்யூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதோடைய சேலரி ரேஞ்ச் அண்ட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.